இன்னைக்கு இந்த மூன்றாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் ரொம்ப முக்கியமான பரபரப்பான மூன்றாவது நாள் ஆட்டத்தில் நம்ம இந்தியா இப்போ ஆஸ்திரேலியா அணியை ஒரு வழியாக ஆல் அவுட் ஆக்கியிருக்காங்க. அதுவும் 445 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே நம்ம இந்தியா வீழ்த்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க இந்த மூன்றாவது நாளில் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனை நம்ம இந்தியாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய நல்ல செய்தியும் இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. இதனால் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் ஒன்று ஜெயிக்கலாம், இல்லைனா ட்ராவாவது பண்ணிடலாம். தோல்வி அடையிறதுக்கான வாய்ப்பில் இருந்து நம்ம இந்தியா தப்பிச்சிருக்காங்க. அதே போல் சரித்திர நாயகனான பும்ரா இந்த இன்னிங்ஸில் அவர் மிகப்பெரிய வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக்கிங்கையும் தற்போது இன்னைக்கு காலையில் நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் முதலாவது நாள் மழையால் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா இரண்டாவது நாள் முழுக்க ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் நம்ம இந்திய அணியின் போலர்களை வச்சு செஞ்சிட்டாங்க. பும்ரா அவர் ஒருத்தரால் மட்டும்தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சுது. மற்ற யாராலையுமே விக்கெட் எடுக்க முடியாமல் தடுமாறினாங்க. இப்படி இருக்க அப்படியே இன்னைக்கு டே 3ல நிலைமை பார்த்தீங்கன்னா தலைகளாக மாறியிருக்கு. இன்னைக்கு காலையில் வந்த உடனே பும்ரா 2-3 ஓவர்கள்லேயே மிச்சல் ஸ்டார்க் அவருடைய விக்கெட்டை எடுத்தாங்க. அதுக்கு அப்புறமா மழை விட்டு பெஞ்சுது. இதனால் உள்ளே போகிறதும் திரும்ப வர்றதும் உள்ளே போகிறதும் திரும்ப வர்றதும் மாதிரியான சூழ்நிலை மைதானத்தில் இருந்துச்சு. இதனால் பிச் கொஞ்சம் பேட்டிங் பண்ணுறதுக்கு சாதகமாக மாறினதால நம்ம இந்திய போலர்கள் கடைசி 2 விக்கெட்டை வீழ்த்துறதுக்கு கொஞ்சம் தடுமாறினாங்க. ஆனாலுமே 445 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டையுமே ஆஸ்திரேலியா பக்கம் நம்ம இந்தியா தற்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வீழ்த்தி நம்ம இந்தியா இப்போ பேட்டிங் பண்ண துவங்கியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவுக்கு கிடைச்சிருக்க நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, மழை இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா விட்டு பெய்ய ஆரம்பிக்குது. இதன் காரணமாக போலர்கள் கண்டிப்பாக பந்து போட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. பேட்டிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் சாதகமான சூழல் இருக்கிறதா தற்போது மைதானத்தில் இருக்கிற காமெண்டேட்டர்கள் இந்தியாவுக்கு சாதகமான சூழல் இந்தியா பேட்டிங் பண்ணுறப்ப தானாகவே அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு இந்த தகவலை தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம இந்திய பேட்டர்கள் கொஞ்சம் ஆஸ்திரேலியா போல நிறுத்தி நிதானிச்சு கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கு அப்புறமா ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா அவங்கள விட அதிக பிக் ஸ்கோர் நம்ம இந்தியா செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நம்ம சரித்திர நாயகனான பும்ரா பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற எல்லா கிரவுண்ட்லேயுமே 5 விக்கெட் ஹால் அப்படிங்கிற ரெக்கார்டை அவர் நிகழ்த்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போலருமே அப்படிப்பட்ட ஒரு சாதனையை நிகழ்த்தினது இல்லை ஆஸ்திரேலியா மண்ணில். ஆனால் நம்ம பும்ரா இங்கேருந்து போய் ஆஸ்திரேலியா மண்ணில் எல்லா மைதானத்துலையுமே 5 விக்கெட்ஸ் ஹால் ரெக்கார்டை நிகழ்த்தின முதலாவது பிளேயர் அப்படிங்கிற சரித்திர சம்பவத்தையும் அவர் இந்த ஆட்டத்தில் இப்போ நிகழ்த்தியிருக்காரு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்தியா நிறுத்தி பொறுமையாக நிதானமாக இந்த இன்னிங்ஸை விளையாண்டு ஆஸ்திரேலியாவை விட அதிக ஸ்கோர் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.